அடடடடடா! நேத்து எத்தன பேரு அந்த எபிசோட பார்த்துட்டு, "எப்பா நிம்மதியா தூக்கம் வந்துச்சு" அப்படின்னு சொல்றீங்களோ, அவங்கலாம் வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நம்ம மஞ்சரி ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சப்போ எல்லாரும் பயங்கரமா கை தட்டுனாங்க. அத விட நம்ம ஜாக்லின் எந்திரிச்சோன, அங்க கைத்தட்டல் பிச்சுக்கிட்டு போயிருச்சு. அந்த டைம் பார்க்கணுமே, இவங்க எல்லார் மூஞ்சும் அப்படியே தொங்கிருச்சு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அதாவது நம்ம அன்ஷிதாலாம் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்கன்னா, இந்த வாரம் நம்ம செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு நாளைக்கு நமக்கு பாராட்டி தள்ள போறாங்க. இவ்ளோ ஏன் நமக்கு ட்ராஃபியோட ஒரு பாகத்தையே நாளைக்கு வந்து குடுத்துருவாங்க. மீதிய வந்து 100 நாள் கழிச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்ல போறாங்கடா! அப்டின்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. நம்ம விஷால் அத விட, நம்ம கேப்டன்சிய வந்து பயங்கரமா பின்னி பெடல் எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு கண்டிப்பா பாராட்டு மழை தான் அப்டின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. நம்ம சௌந்தர்யா என்னன்னா போன வாரம் ஜாக்லின் வெளிய நெகட்டிவா தான்ப்பா இருக்கிறாங்க. ஜாக்லினுக்கு பயங்கரமான ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஜெஃப்ரி பண்ண மாரியே நம்மளும் ஜாக்லினுக்கு அகைன்ஸ்ட்டா திரும்புறோம். விஷால் கேங்கோட போய் சேர்றோம். இந்த வாட்டி யூசுவலா வர கைத்தட்டலோட பல மடங்கு கைத்தட்டல வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ஆனா லாஸ்ட்டா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சரி ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சப்போ எல்லாரும் பயங்கரமா கைத்தட்டுனாங்க. அத விட நம்ம ஜாக்லின் எந்திரிச்சோன, அங்க கைத்தட்டல் பிச்சுக்கிட்டு போயிருச்சு. அந்த டைம் பார்க்கணுமே, இவங்க எல்லார் மூஞ்சும் அப்படியே தொங்கிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணவோட டாபிக் ஓடுது. அதாவது ராணவன் நடிக்கிறான்னு யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற மாரி, அப்ப நம்ம அன்ஷிதா, முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா இவங்கலாம் அவங்களாவே எந்திச்சிக்கிறாங்க. ஜெஃப்ரி இவங்கலாம். ஆனா நம்ம விஷால பார்க்கணுமே. அப்படி எந்திரிக்கிற மாரி எந்திரிக்கிறாரு, பேண்ட்ட சரி பண்ணுமே உட்கார்றாரு. மறுபடியும் எந்திரிக்கிறாரு, பேண்ட்ட சரி பண்ற மாரி உட்கார்றாரு. அது பார்க்கறதுக்கு அப்படியே பச்சையா தெரியுது. விஜய் சேதுபதி அவரு உடனே கேட்டுருவாரு. "என்ன விஷால் நீங்க ட்ரெஸ்ஸ சரி பண்றீங்களா? இல்ல எந்திரிக்கிறீங்களா?" அப்படின்றப்போ நம்ம விஷாலு, "இல்ல சார் ட்ரெஸ்ஸு தான்" அப்படின்னுவாரு. "இல்ல எனக்கு புரியல. நீங்க நிக்கிறீங்களா? இல்ல என்னன்றப்போ" "இல்ல சார் நான் எந்திரிக்கிறதுக்கு தான் வந்தேன்" அப்படின்னு டக்குன்னு பாயிண்ட்ட மாத்திருவாரு. எல்லாம் விட ஹைலைட்டு ஒரு மேட்ரு இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுறப்போ ஒரு சாங் ஒண்ணு பாடுனாங்க பாருங்க நம்ம விஷாலும், ஜெஃப்ரியும். ஃபுல்லா எல்லோ டீம தாக்கி பாடியிருப்பாங்க. லிரிக்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மொமெண்ட்ட அப்படியே நம்ம விஷால் மைண்ட்ல ஓடும். ஐயோ! இந்த பாட்டு தேவையாடா உனக்கு? அப்படின்ற மாரி அவரு எந்திச்சு நின்னாரு. அவர் மூஞ்சே டோட்டலா மாறிடுச்சு. ஸோ விஜய் சேதுபதி அவர் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பாயிண்ட்ட சொல்லுவாரு. அதாவது ராணுவ வந்து நடிக்கிறான் அப்படின்ற இமேஜ கிரியேட் பண்ணதுக்கு ராணுவ ரீசனா இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அப்படி ஒரு எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வந்து நடிக்கிறான்னு எப்படி சொல்லிட்டு இருப்பீங்க? அப்படின்ட்டு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சௌந்தர்யாவ பார்த்து, அவன் இன்கேஸ் நடிச்சான்னா இத விட கேவலம் எதுவும் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்களே. அப்ப அருண் உங்கள பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாரு தெரியுமா? ஒருவேள அவன் நடிக்கல அப்படின்னா, அது என்ன அப்படின்னு கேட்கிறப்போ, சௌந்தர்யா நடிக்கலன்னா ஓகே. அதாவது உண்மையாவே அடிபட்டிருந்தா ஓகே. ஆனா அடிபடல நடிக்கிறான் அப்படின்னா, இத விட கேவலம் எதுவும் இல்ல அப்படின்றப்போ, அப்ப அடிபட்டிருந்தா உங்களுக்கு ஓகேவாம்மா? அது எனக்கு புரியல. அதுக்கு நீங்க கவல தானே பட்டுருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ராணுவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சரியும் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாரி இவங்க சொல்லியிருப்பாங்க. பிளஸ் ஜாக்லினும் நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அன்ஷிதா. ஸோ அந்த டாபிக்க பத்தி பேசுறாங்க. ஸோ, அப்ப நம்ம அன்ஷிதா வந்து, "சரி இதுக்கு பதில் என்னம்மா சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, ஃபர்ஸ்ட்டு அவங்க சொல்றாங்க, "நான் பார்க்கும்போது அவங்க கை வந்து வெளியே இருந்துச்சு சார். அதனால தான் அவங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னேன்." அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம், "அவங்க கை வளைஞ்ச விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது." அப்படிங்கிறாங்க. "நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அவங்க கை இவ்வளோ வெளியே இருந்துச்சுன்னீங்க. இப்போ நான் சத்தியமா அவங்க கை வளைஞ்சதே தெரியாதுன்னா, அப்ப நீங்க யார் கைய பார்த்தீங்க? எதுக்கு நடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க? ஒரு விஷயம் தெரியல அப்படின்றப்போ, அது எதுக்கு நீங்க அதுக்குள்ளார வந்து டிசிஷன் எடுத்து அஸ்யூம் பண்ணி இவங்க நடிக்கிறாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க?" அப்படின்றத விஜய் சேதுபதி கேட்கிறாரு. அடுத்து நம்ம ஜாக்லின் வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது எங்களுக்கெல்லாம் வலிக்குது அப்டின்னா, எங்கள யார் புடிச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட தான் கொஞ்சம் லூஸ் விடுங்க அப்டின்னுவோம். ஆனா நம்ம அன்ஷிதா மட்டும் எதுக்கு எடுத்தாலும் கேப்டன், கேப்டன் அப்டின்னு அவங்க சொல்றத கேட்கிறப்ப, அப்பாடா! இந்த பாயிண்ட்ட யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா, கரெக்ட் டைம்ல சொல்ட்டீங்க அப்டின்ற மாரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கெடைச்சது. முத்துக்குமரன் வந்து சொல்லுவாரு கிளியரா, நாங்க வந்து எங்களுக்குள்ளார ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு பிசிக்கல் டாஸ்க் அதுவும் செங்கல்லாம் இருக்குது அப்டின்றப்போ, யாருக்கும் அடிபட்டுற கூடாதுன்றதுக்காக நாங்க எங்களுக்குள்ள ரூல்ஸ் போட்டுக்கிட்டோம். அந்த ரூல்ஸ் படி ஒருத்தவங்கள லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்டின்றப்போ, அவங்களுக்கு லூஸ் விடணும் ஏதோ கஷ்டமா இருக்குன்னா, நாங்க அவங்கள ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் எங்க விட்டோமோ அங்கருந்து தான் நாங்க கன்டின்யூ பண்ணுவோம். இதுதான் எங்களுக்குள்ள போட்ட ஒப்பந்தம் அப்டின்றப்போ, நம்ம விஜய் சேதுபதி உடனே கேட்குறாரு, "இந்த மேட்டர் அன்ஷிதாவுக்கு தெரியுமா?" அப்டின்றப்போ, "எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லார் முன்னாடி தான் வச்சு பேசணும்னா." அன்ஷிதாவும் எந்திரிச்சு, "எனக்கு தெரியும்" அப்டின்றாங்க. "அப்ப நீங்க அந்த ரூல்ஸ் படி விளையாண்டீங்களா?" அப்டின்னு கேட்டா, "இல்ல." ஆக்சுவலி இது ஒண்ணு மட்டும் கிடையாது. கேம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டைய வந்து மேல உட்கார்ந்து பாதுகாக்கக்கூடாது. தள்ளி நின்னு தான் இது பண்ணணுன்ற மாரிலாம் ரூல்ஸ் வந்திருக்கும். அத அவங்க கடைசியா ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டாங்க. கேட்டா, "எங்ககிட்ட கோட்டையே இல்லையே" அப்டின்னுவாங்க. அப்படி கிடையாது. உங்ககிட்ட ஒரு செங்கல் இருந்தது. அந்த ஒரு கல்லுமே கோட்டை தானே. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முயல கோட்டைக்குள்ள தான் வச்சு பாதுகாக்கணுன்றாங்க. "கோட்டையே இல்ல சார் எங்ககிட்ட" அப்படின்ட்டு முயல தூக்கி போட்டு போ வேண்டியது தானே. "இல்ல, இல்ல. முயல வச்சிருந்தீங்கல்ல, அப்ப நீங்க அங்க உட்கார்ந்திருக்க கூட அது தப்பு." அடுத்து நம்ம பவித்ரா பார்த்தீங்கன்னா, முயல எடுத்து ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சுப்பாங்க. அத சொல்லவே மாட்டாங்க. ரூல்ஸ்ல என்ன வருது? முயல் வருதா? முயல எடுக்கணும். எடுத்து
கோட்டைக்குள்ள தான் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. அப்ப எதுக்கு பவித்ரா அது ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே 2 முயல 2 ரவுண்டுக்கு அப்பனா மொத ரவுண்ட்ல ஒரு முயல் எடுத்துட்டாங்க. 2வது ரவுண்ட்ல மறுபடியும் முயல் எடுத்துட்டாங்க. 2 ரவுண்டுக்குமே வந்து டீ ஷர்ட்டுக்குள்ளாரயே வச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்க கிட்ட கல் இல்ல, கோட்டை இல்ல எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் அது அவுட் ஆஃப் ரூல்ஸ் தானே. அத ஏமாத்திருக்காங்க இல்லையா? அந்த டைமே அத அவங்க வெளிய வச்சிருந்தாங்கன்னா, எதிர்ல இருக்க டீம் பார்த்து அத வந்து புடுங்கியிருக்கலாம்ல. பட் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வந்து எனக்கு பார்க்குறப்பவே தெரிஞ்சது. அதாவது ஜாக்லின் வந்து அன்ஷிதாவ லாக் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சரி பவித்ராவ ஆல்மோஸ்ட் இது பண்ணிட்டு, ரயான் பக்கத்துல இருக்கப்போ, "நீ வந்து கையில இருந்து பொம்மைய மட்டும் எடுத்துருன்னுவாங்க." அப்ப ரயான் அவ்வளோ நேரம் உள்ள வராதவரு, அப்புறம் உள்ள வந்து கையில இருந்து பொம்மைய புடுங்க ட்ரை பண்ணுவாரு. ஸோ இது அன்ஷிதாவுக்கு தெரியுது. கரெக்ட்டா அந்த டைமா பார்த்து வயித்து வலிக்குது, வயித்து வலிக்குது, வயித்து வலிக்குதுன்னு கத்துவாங்க. அவங்க கத்துறப்பவே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. மஞ்சரி நெக்ஸ்ட் செகண்ட் லூஸ் விட்டுருவாங்க. பட் இருந்தாலும் "விடு, விடு வயிறு வலிக்குது" அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அப்படின்னோனே கேப்டன் வருவாரு. அப்புறம் "நீங்க விட்டுருங்க, ஐயோ விட்டுருங்க" அப்படின்னோனே அன்ஷிதா என்ன பண்ணுவாங்க, எந்திச்சு போய் உட்காருவாங்க. மஞ்சரி நெக்ஸ்ட் இங்க வந்துடுறாங்க அடுத்தது பார்க்கறதுக்கு. கொஞ்ச நேரத்தில பார்க்கணுமே அன்ஷிதா பின்பக்கமா ஓடி வந்து ரயான புடிச்சு தள்ளுவாங்க பாருங்க ஒரு தள்ளு. அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து அந்த ஒரு வெறித்தனமா வந்து தள்ளுன மாரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அடுத்து நம்ம ஜாக்லின் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கமா லாக் பண்ணியிருக்கப்போ, பின்னாடி இருந்து வந்து அவங்க காலு, அவங்க பேக்லாம் புடிச்சு அப்படியே ஒரு மாரி கவுத்து விடுற மாரி புடிச்சு தள்ளுவாங்க. அந்த டைம் தான் நம்ம ஜாக்லினும் டென்ஷன் ஆயி, "நீ விளையாடுற மாரிலாம் நான் விளையாண்டேனா அவ்வளோதான். ரொம்ப கேவலமா நீ விளையாடுற" அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. இன்னொரு ஒரு மேட்டர் அவர் வந்து கரெக்ட்டா சொல்லியிருப்பாரு. அதாவது இவங்க சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க வந்து 6 பேர் சேர்ந்து 3 பேர டார்கெட் பண்றீங்க அப்படின்ட்டு இந்த பிங்க் டீம்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அவர் கேட்குறாரு, "இப்போ டே 1 என்ன நடந்துச்சு? டே 1 வந்து நீங்களும் சரி, ரெட் டீமும் சரி 2 பேரும் சேர்ந்து தான் விளையாண்டீங்க. அப்ப நீங்க 6 பேர் சேர்ந்து யார டார்கெட் பண்ணீங்க? ப்ளூ டீம் அதாவது ராணாவோட டீம டார்கெட் பண்ணீங்க. ஸோ ஒரு 2 பேர நீங்க 6 பேர் டார்கெட் பண்ணது உங்களுக்கு தப்பா தெரியல மொத நாளு. அப்புறம் உங்க சைடு ஒரு டீம் எலிமினேட் ஆகி போயிடுச்சு. அப்ப அடுத்த நாள் வந்து இந்த சைடுல இருந்து 6 பேர் உங்கள டார்கெட் பண்றப்போ மட்டும் தப்பா தெரியுதா?" அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட்ட கேட்டிருப்பாரு. ஓகேங்க. இப்ப அன்ஷிதா கிட்டயே எவ்வளோ நேரம் நம்ம இருக்கிறது? ஆக மொத்தம் அன்ஷிதா அவங்க பண்ண எல்லா விஷயமே தப்பு அப்படின்றத பாயிண்ட் டு பாயிண்ட்டா வந்து அடிச்சுட்டாங்க. அப்பவுமே அன்ஷிதா அந்த இடத்துல ஒத்துக்காத மாரி ஒரு ஃபேஸ் வச்சிருப்பாங்க. அப்பவுமே விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, "உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரியணுன்றதுக்கு தான் நாங்க சொல்றோம். பட் நான் வந்து இவ்ளோ அடமன்ட்டா தான் இருப்பேன்" அப்படின்றது, அப்புறம் அத வந்து ஃபேஸ்ல ரியாக்ஷன் காட்டுறதெல்லாம் ஒரு யூஸுமே இல்ல அப்படின்றத வந்து சொல்லிருவாரு. இப்ப நம்ம விஷால் இருக்காரு பார்த்தீங்களா? போற போக்குல அப்படியே விஷால்ல வந்து, "அப்பா இந்த மாரி ஒரு ஃப்ராட் கேப்டன நான் பார்த்ததில்ல" அப்படின்றப்பவே விஷாலுக்கு அப்படியே ஹார்ட் பிளாஸ்ட் ஆயிரும். "அடடா! நம்ம பண்ண ஃப்ராடு தனத்த கண்டுபிடிச்சுட்டாங்களேடா 76வது நாளு" அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங் தான் அவருக்கு வந்துட்டு போயிருக்கும். அப்புறம் விஷால் பார்த்தீங்கன்னா வந்து, "டே இட்ஸ் பேட் டே ஃபார் மீ டா" அப்படின்லாம் உட்காந்து வந்து ஜெஃப்ரிட்ட பேசிட்டு இருப்பாரு. உங்களுக்கு இன்னைக்கு பேட் டேனா அதுக்கு மீனிங் என்ன? போன வாரம் ஃபுல்லாவே வந்து வீட்ல சில பேருக்கு பேட் வீக்காவே இருந்திருக்கு. ஏன்னா, இவரு பண்ண வேலைனால ஒரு கேப்டனா இவரு வந்து அன்ஷிதா அப்படின்னு வரப்போ நெறைய விஷயத்த வந்து இது பண்ணதுனால, போன வாரம் ஃபுல்லாவே நெறைய பேருக்கு பேட் வீக்கா இருந்திருக்குது. அதாவது நம்ம ஜாக்லினா இருக்கட்டும், முத்துவா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், ராணவா இருக்கட்டும். ஸோ இது வந்து உங்களுக்கு பேட் டே சார். ஆனா போன வாரம் ஃபுல்லாவே அவங்களுக்கு பேட் வீக் சார் அப்படின்றது நீங்க மறந்துறாதீங்க. அதுவும் இல்லாம இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமா? அந்த வீட்லயே பெஸ்ட் ஃப்ரெண்ட் 75 நாள் இவரு வந்து பயங்கரமா ஜாலியா இருந்த ஒரு பெர்சன் யாரு? நம்ம சௌந்தர்யா. ஒரு கேக் கூட குடுத்துருப்பாரு தெரியுமா? அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட இவரு வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதாவது ஜாக்லின் பார்த்தேன் நான் போன வாரம் வரைக்கும் என்ட்ட மூஞ்சி காட்டிட்டே இருந்தாங்க. ஆனா, நான் எப்ப கேப்டன் ஆனோ அப்பயிலேருந்து குஜு குஜு குஜுன்னு என்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் குடுத்து, ஜாக்லின் எந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேச முடியுமோ, அந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேசிட்டு இருப்பாரு. அவ ஒரு மாரிலாம் ரியாக்ஷன் குடுக்குறா தெரியுமா? அதெல்லாம் நல்லாவே இல்ல அப்படின்ற மாரி நம்ம சௌந்தர்யாக்கு ஜாலி தானே. ஏன்னா, நம்ம சௌந்தர்யா எப்ப ஜாக்லின் விட்டு வெளிய வந்தாங்களோ, அப்பயிலேருந்து ஒண்ணு இவங்க ஜாக்லின பத்தி எல்லார்ட்டயும் தப்பா பேசணும். இல்ல எல்லாரும் வந்து இவங்க கிட்ட ஜாக்லின பத்தி தப்பா பேசணும். அதுதான் அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கே ஒரு மாரி நிம்மதியா இருந்திருக்கும் போல. ஸோ இவங்களும் ஜாலியா அப்படியே விஷாலோட நடந்துகிட்டே இருந்திருப்பாங்க. இதில நம்ம சௌந்தர்யா வந்து 2ண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி அன்ஷிதாவ வந்து தத்தெடுத்திருப்பாங்க. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா உள்ள போய் அழுவுறப்போ, வாஷ்ரூம்ல இவங்க தான் போயிட்டு கன்வின்ஸ்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் விஷால்ட்ட போயிட்டு ஒரு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "எனக்கு மூஞ்ச பார்த்தாலே தெரியும்டா நடிக்கிறாங்களா இல்லையான்னு." ஜாக்லின் பாரு திடீர்னு மயக்கம் வந்த மாரி கண்ணெல்லாம் மூடிட்டு ஆஹாஹான்னு சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு, "ஆனா அன்ஷிதாட்ட நான் உள்ள பேசிட்டு இருந்தேன். அவ சொல்றப்போ எனக்கு தெரியுது. அவ வந்து பொய் சொல்லல. அன்ஷிதா வந்து பொய் சொல்ல மாட்டா. ஸோ அவ சொல்றது கரெக்ட்டு தான். ஜாக்லின் கால் மேலலாம் யாருமே கிடையாது. மஞ்சரி தான் உட்காந்துருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் ஏன் மஞ்சரி மட்டும் என்ன ஏதாவது இந்த டெடி பேர் பொம்மையா? அப்படியே வெயிட்லெஸ்ஸா இருப்பாங்களா என்ன? கால் மேல யார் இருந்தா என்ன? யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா வலிக்க தான் போது. அது என்னமோ அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த சௌந்தர்யாக்கு இந்த 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 பர்ட்டிகுலர் கேம்ல யாருமே மேல ஒரு 10 பேர் விழுந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. இவங்க கிட்ட அந்த கேம்ல வந்து விளையாட முடியாம போயிடுச்சு இல்லையா? அதனால அவங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்டா கால் மேல வெறும் மஞ்சரி இருந்தாலும் வலிக்கும்டா அப்படிங்கிற மேட்டர் வந்து புரியாம போயிடுச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். இதுல நம்ம சௌந்தர்யா வந்து ஜாக்லின்ட்ட போய் ஒரு மேட்டர் பேசுவாங்க. அதுதான் கேட்கறதுக்கே ரொம்ப காமெடியா இருந்தது. நம்ம இத்தன பிக் பாஸ் சீசன்ல ஒண்ணு வந்து நோட் பண்ணியிருப்போம். அதாவது இந்த லவ் அப்படின்ற ஒரு மேட்டர கன்டென்ட்டா வச்சு பண்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது நம்ம வெளி உலகத்துக்கு செட் ஆவாது அப்படின்ருவாங்க. உள்ள வந்து அத்தன நாள் ஒண்ணா பழகிட்டு, வெளி உலகத்துக்கு செட் ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர போட்டு எப்படியோ வந்து அத வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா இந்த ஒரு பிக் பாஸ் சீசன்ல மட்டும் தான் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். அதாவது இந்த லவ்வுக்கு நடந்த விஷயம் இந்த வாட்டி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா ஜாக்லின பார்த்து,
அ நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வெளி உலகத்துக்கு செட் ஆவாது அப்படின்றப்போ ஜாக்லினுக்கு வந்து ஷாக் ஆயிரும். "நீ என்ன பத்தி என்கிட்ட 5% தான் பேசுற. ஆனா வீட்ல மத்தவங்ககிட்டலாம் 50% பேசுற என்ன பத்தி" அப்படின்னுவாங்க. அது 50% இல்ல ஜாக்லின். மீதி 95%மே அவங்க உங்கள பத்தி தான் வெளிய எல்லார்ட்டயும் பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ஜாக்லின் இப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துருச்சு அவங்களுக்கு. அதாவது சௌந்தர்யா என்ன பண்றாங்கன்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு வந்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆவுது. இதையுமே வந்து நம்ம விஷால் தப்பா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இப்ப பார்த்தியா ஸ்ட்ராங்கான 2 பேரோட போய் அலையன்ஸ் போட்டுட்டா. சௌந்தர்யா வந்து இப்ப அவ கூட இல்லவே இல்லையாமே. ஏன் இத்தன நாள் சௌந்தர்யா இருந்தாலே இப்ப சௌந்தர்யா எங்க போனா?" அப்படின்ற மாரிலாம் விஷால் வந்து சௌந்தர்யாட்ட பேசிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா வந்து ஜாக்லின் சௌந்தர்யாவ போக சொல்லவே இல்ல. சௌந்தர்யாவா தான் போனாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த வீட்ல சும்மா உட்காந்துருக்க முடியும். அவங்க எப்பவுமே வந்து முத்துக்குமரனோட பேசிட்டு இருப்பாங்க. ஸோ, இப்ப வந்து சௌந்தர்யாவும் இல்ல, ஜெஃப்ரியும் போய்ட்டான் அப்படின்றப்போ, அவங்க சும்மா உட்காந்துருக்க முடியுமா? அவங்க முத்துக்குமரன்ட்ட பேசுறாங்க. அங்க மஞ்சரி இருக்கனால அவங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஸோ, என்ன பொறுத்த அளவுக்கு ஜாக்லின் நீங்க வந்து இந்த பாண்டிங்க மெயின்டெயின் பண்ணுங்க. ஏன்னா, அந்த வீட்ல மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா, யார பத்தியும் பின்னாடி பேசுற ஒரு கேரக்டர் கிடையாது. தோன்றத மூஞ்சிக்கு நேரா சொல்லுவாங்க. ஜாக்லினும் அந்த கேரக்டர் தான். நம்ம முத்துக்குமரனும் அந்த கேரக்டர் தான். இவங்க 3 பேரும் ஒண்ணா இருந்தாங்கன்னா, அது வந்து ஒரு மாரி நல்லா பார்க்கறதுக்கே ஒரு நீட்டா, கிளீனா இருக்கும். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இவங்க மறுபடியும் ஜெஃப்ரி, சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குழியில போய் இவங்க விழுந்துறக்கூடாது. அதாவது நம்ம இவங்க சௌந்தர்யா சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க குழியில நான் விழுந்துட்டேன். அது கிடையாது. அவங்க குழியில இவங்க போய் விழுந்துட்டாங்க. ஸோ, அத திரும்ப ரிட்டர்ன்ல வந்து ஜாக்லின் பண்ணாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா, சூப்பரா இருக்கும். ஜாக்லின் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இத வந்து விஜய் சேதுபதி இன்னும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. தைரியமான ஆள பார்த்தா, நமக்கு ஒரு தைரியம் வரும்ல. நீங்கலாம் அந்த கேட்டகரில இருக்கிற ஆளு. ஸோ நீங்கலாம் உடைஞ்சு போகாதீங்க. பார்க்கறதுக்கு நல்லா இல்ல அப்படின்னு இருப்பாரு. அது சூப்பரான பாயிண்ட். விஜய் சேதுபதி அவரே பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து குடுத்துட்டாரு. அதாவது நீங்க வந்து பாவம் அப்படின்னு வீட்ல பார்க்குறாங்க. நீங்க வீக்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெறைய விஷயங்கள் பண்றாங்க. சாஃப்ட் கார்னர்ன்ற மாரிலாம் உங்கள பார்க்குறாங்க அப்படின்ட்டு பாயிண்ட்டா எடுத்து குடுத்தோம்னா, நம்ம ஜெஃப்ரி வந்து அந்த விக்டிம் கார்ட வந்து ப்ளே பண்றாரு. அதாவது அவர் எவ்வளவோ விஷயங்கள் பண்றாரு. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி மத்தவங்க மேல ப்ளேம் போட்டுறாரு. சார் நான் வந்து எனக்கு சாஃப்ட் கார்னர் காட்டுங்கன்னு நான் சொல்லவே இல்ல சார். அது எப்படி மாத்துறதுன்னே எனக்கு தெரியல சார். அப்படின்ற மாரி ஒரு சீன போட்டுறாரு. நான் வாங்க வேண்டிய திட்டம்லாம் இவங்களுக்கு தூக்கி போட்டுறலாம்டா அப்படின்ற மாரி விஜய் சேதுபதி சார் சொன்ன பாயிண்ட்ட வச்சு இவரு அப்படியே அழகா வரது எல்லாத்தையுமே இந்த சைட் தள்ளி விட்டுறாரு. சார் எனக்கு தெரியாது சார்ன்னு. அது அப்படி கிடையாது. ஜெஃப்ரி எல்லாமே தெரிஞ்சு தான் பண்றாங்க. ஜெஃப்ரி தெரியாமலாம் ஒண்ணும் பண்ணல. இன்னும் சொல்லப்போனா கடைசியா எல்லாரோட ஸ்ட்ராட்டஜி பத்தி சொல்றப்போ நம்ம ரயான் எந்திச்சு ஜெஃப்ரியோட ஸ்ட்ராட்டஜிய சொல்லுவாரு பாருங்க. சும்மா நச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம ஜெஃப்ரி வந்து என்னைக்கு கோவா கேங்க பத்தி தப்பா சொன்னீங்களோ, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, அவரு அத உடைச்சுட்டு வெளில போயிட்டாரு. எங்ககிட்டலாம் அத பத்தி சொல்லக்கூட இல்ல. ஸோ, அவரு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, பவித்ரா எல்லாரோடையும் இருக்காரு அப்டின்ட்டு. ஜாக்லின் சொல்லுவாங்க, "நான் பவித்ராவோடலாம் ஜெஃப்ரிய பார்த்ததே கிடையாது." திடீர்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்க சொன்ன அந்த செகண்டே போய் பவித்ராவோட பேச ஆரம்பிச்சுட்டான் ஜெஃப்ரி. ஸோ, வாரம், வாரம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப மாத்துறது, எல்லாரோடையும் க்ளோஸா இருக்கிறது, இதுதான் வந்து ஜெஃப்ரியோட ஸ்ட்ராட்டஜி அப்டின்ற மாரி சொன்னது, ரொம்பவே கரெக்ட்டான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். பவித்ரா பாவம் சார். பவித்ரா பாவம். அவங்க உண்மையாவே ஃபயர் மோட் பவித்ராவா நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. பவித்ரா எந்திரிக்கிறப்போ இன்னைக்கு கொஞ்சம் கிளாப்ஸ் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க வந்து அன்ஷிதா அளவுக்கு அந்த டர்ட்டி கேம் அப்டின்ற ஒரு விஷயத்த பவித்ரா பண்ணியிருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த அளவுக்கு அவங்க வந்து அது எஃபோர்ட் போட்டு முடியுமோ போட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்கள ஒருத்தவங்க புடிச்சிருக்காங்க. கையிலேருந்து ரயானும் புடுங்க ட்ரை பண்ணாங்க. முத்துவும் யாராலயுமே அந்த கையிலேருந்து அந்த பீஸ கடைசி வரைக்கும் எடுக்க முடியல. ஸோ, அவங்க எந்த அளவுக்கு போராட முடியுமோ போராடுனாங்க. அவங்க ஒரு கிளீனான, நீட்டான கேம் தான் விளையாண்டாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு எங்கேயுமே வந்து சீப்பா பிஹேவ் பண்ணல. ஒரு இடத்துல கடிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ, பவித்ராக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு சரியா கிடைக்காம போயிருச்சோ! அப்டின்றது தான் எனக்கு ஒரு சின்ன வருத்தமா இருந்தது இந்த எபிசோட பார்க்குறப்போ. ஸோ, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட்ல எனக்கு ஃபீல் ஆன எல்லா மேட்டருமே நான் சொல்ட்டேன். ஆக மொத்தம் இப்பலாம் வந்து வீக்கெண்ட் எபிசோட் வந்து சூப்பரா இருக்குது அப்டின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, நான் தான் ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். என்னடா வீக்கெண்ட் எபிசோட்லாம் நல்லாவே இல்ல. மனசுக்கு திருப்தியாவே இல்ல அப்டின்னு நான் என்னைக்கு சொன்னனோ, அடுத்த வாரத்துலருந்து பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் எபிசோட்ஸ்லாம் ஃபயரா இருக்கு. இந்த வீக்கெண்ட் வந்து எனக்கு அப்படி ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து எனக்கு கிடைச்சது பார்க்குறப்போ. ஸோ, பார்ப்போமே இன்னைக்கு சண்டே எபிசோட்ல என்னலாம் நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு முத்து அந்த கேப்டன்சி விஷயத்துல நடந்த அந்த பிரச்சனைய பத்தி பேசுவாங்க. அப்புறம் நம்ம விஷால் கேப்டனா எப்படி இருந்தாரு அப்படின்றத பேசுவாங்க. ஆமா இந்த குறும்படத்த போடுவாய்ங்களா மாட்டாங்களா? ஏன்னா வந்து குறும்படம் வேணும், வேணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இவரு வேற வந்து லீட் குடுப்பாரு. ஷோ ஸ்டார்ட் ஆகுறப்போ விஜய் சேதுபதி அவரு வேற குறும்படம் பத்திலாம் பேசிட்டோம்னு நான் நெனச்சேன். சூப்பர்டா குறும்படத்த போட போறாங்க அப்படின்னு. கடைசில போடல. ஒருவேள சண்டேக்காக வச்சிருக்காங்களோ? பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். குறும்படம் அப்படின்றது ஒண்ணு இந்த சீசன் போடுங்கய்யா நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க. நான் சொன்னதுலலாம் நீங்க எதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்றீங்க? எதெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா. என்னம்மா பேசுறீங்க நீங்க? ஜாக்லினோட என்னது? அந்த வார்த்தைய மறந்துட்டேனே. ஜாக்லினுக்கு டப்பா அடிக்கிறீங்க அப்படின்ற மாரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க வந்து தயவுசெய்து கமெண்ட்ல போடுங்க. நம்ம என்னன்றத நெக்ஸ்ட் வீடியோல பேசிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ப்ரோமோவோட ரிவ்யூ வீடியோஸ்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.